மோசே தான் பார்வோனுக்கு முன்பாக பல அற்புதங்களை செய்தாக வேண்டும். இப்படி பல திட்டங்கள் மோசே வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் மோசேக்கோ எகிப்திலிருந்து மக்கள் வெளியே கொண்டு போய் விட்டா போதும் சொல்லி 40 வயதில் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் 80 வயதில் மோசேயோட திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு பெரிய திட்டமாக இருந்தது. எனவே உங்க திட்டத்தை ஸ்தோத்திரம், கர்த்தர் திட்டத்தை நீங்களே பாலாப்படுத்திடாதீங்க. உங்களை குறித்து தேவன் வைத்துக்கூடிய மிகப்பெரிய திட்டத்தை நீங்களே குறைச்சி அதை டிம் ஆக்கிறாதீங்க. அந்த பவர்ஃபுல்லா எரியக்கூடிய அந்த அனல் உள்ள அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, தேவனுடைய கிரியையை நீங்க மட்டுப்படுத்திருக்காங்க அன்பு சகோதரா. எனவே நீங்க மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா ஒரு சின்ன ஏரியாவில் உங்களை வச்சு காலி பண்றதான் பிசாசோட நோக்கமா இருக்கு. அதனால கர்த்தர் சொல்றாரு, வானமும் பூமியும் அதோட உயரத்தை பார்க்கும்போது பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், அதுக்கப்புறம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. அப்ப மிகப்பெரிய அந்த பிளானட்டை பார்க்கிறோம். அப்ப மிக பிரமாண்ட கோள்களை பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் பூமியை பார்க்கும்போது அந்த கோள்களுக்கும் பூமியுமே சின்ன புள்ளியாக இருக்கிறது. அப்படின்னா பிரம்மாண்டமான உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப அந்த வானத்துக்கு எல்லை இல்லை, வானமே இல்லைங்கிறான். ஆனா வானம் போய்கொண்டே இருக்குது, மேலே போய்கொண்டே இருக்கிறது. அதே போல உன்னை குறித்து என் நினைவுகள் இன்னும் பெருசா இருக்கின்றது, அது போய்கிட்டே இருக்கு. யோசேப்போட நினைவுகளை பார்க்கும்போது எகிப்துக்கெல்லாம் யோசேப்பு ஆழ்வான்னு தெரியாது. சும்மா 11 பேரும் தகப்பனும் தாயும் சேர்ந்து நம்மளை கனம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். 11 நட்சத்திரமும் சூரியன் சந்திரமும் சேர்ந்து நம்ம